தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் கேப்டன் மில்லர். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன் நடக்கும் கதை இது. இதில் ஆங்கிலேயரின் இராணுவத்தில் சேர வேண்டும் என ஆசைப்படுகிறார் தனுஷ். ஆனால் ஆங்கிலேயனை எதிர்த்து தனுஷின் அண்ணன் சிவராஜ்குமார் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வெள்ளைக்காரர்கள் கொடுமை, மறுபக்கம் ராஜ குடும்பத்தினர் தன்னையும் தன் மக்களையும் தீண்டாமையால் நடத்தும் விதம் என வேதனையில் வாடும் தனுஷ் ஆங்கிலேயரின் இராணுவத்தில் சேர்கிறார். அதன் பின் அங்கு துப்பாக்கி சுடுதல் போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டு சிறந்த இராணுவ வீரராக தேர்ச்சி பெறுகிறார். தேர்ச்சி பெற்ற இராணுவ வீரர்களை வைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் இந்திய மக்களை கொல்ல தனுஷுக்கு உத்தரவு வருகிறது. முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போகும் தனுஷ் பின் கண்களை மூடிக்கொண்டு சுட துவங்குகிறார். தனது மக்களை கொன்றுவிட்டோமே என்ற எண்ணத்தில் இருக்கும் தனுஷ் இனி இதை செய்யக்கூடாது என முடிவு செய்கிறார். இதற்கு காரணமாக இருந்த தனக்கு உத்தரவு கொடுத்த ஆங்கிலேய தலைமை வீரரை கொன்று வெள்ளைக்காரர்களின் பகையை சம்பாதிக்கிறார் தனுஷ். இதன் பின் அவர் ஆங்கிலேயர்களால் தேடப்படும் மில்லர் கேப்டன் மில்லராக மாறுகிறார். அதன் பின் என்ன நடந்தது, கேப்டன் மில்லராக தனுஷ் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார், தனது மக்களுக்காக என்ன செய்தார் என்பதே படத்தின் திரைக்கதை. ராக்கி மற்றும் சாணி காகிதம் ஆகிய படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவான இந்த படம் கண்டிப்பாக ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல தான் இயக்கிய இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளும் வெறித்தனமாக வடிவமைச்சிருக்காரு. குறிப்பாக இடைவேளை சண்டை காட்சி, ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் என முரட்டு சம்பவம் தான் கேப்டன் மில்லர். அதை சரியாகவும் வடிவமைச்சிருக்காரு அருண் மாதேஸ்வரன். தீண்டாமை குறித்து பேசிய விஷயமும், எந்த சாமியும் கீழ் சாதி மேல் சாதி பார்ப்பதில்லை என கூறி தனுஷ் பேசிய வசனமும் சூப்பர். இன்றும் தமிழகத்தில் சாதி பார்த்து பழகுபவர்களுக்கு சரியான செருப்படி. மேலும் கதையை 5 பகுதிகளாக பிரித்து கூறிய விதம் அழகாக இருந்தது. அதே போல தனுஷை 3 வேடங்களில் காட்டிய விதமும் ரசிக்க வைத்தது. ஆங்காங்கே சில தொய்வுகள் திரைக்கதையில் இருந்தாலும் அதை ஜிவி பிரகாஷின் இசை சரி செய்து விடுகிறது. படத்தின் முதல் கதாநாயகன் தனுஷ் என்றால் இரண்டாவது கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது வெறித்தனமான பின்னணி இசையின் மூலம் அதிர வச்சிருக்காரு. மேலும் படத்தின் முக்கிய விஷயம் என்றால் அது கலை இயக்கம்தான். எங்கேயும் ஒரு குறை இல்லாமல் அழகாக கலை இயக்கத்தை செய்திருக்கிறாரு கலை இயக்குனர் ராமலிங்கம். அவருக்கு பாராட்டுக்கள். தனுஷ் வழக்கம் போல தான் நடிப்பில் பாட்ஷா என்பதை நிரூபிச்சிருக்காரு. அதே போல கேமியோ ரோலில் நடித்த சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் இருவரும் கிளைமேக்ஸ் காட்சியில் திரையரங்க தெரிக்க விட்டிருக்காங்க. அதே போல நிவேதிதா சதீஷ், பிரியங்கா மோகன், இளங்கோ குமரவேல் மற்றும் வில்லனாக வந்த எட்வர்ட் சோனன் பிளிக் நடிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. மற்ற அனைத்து நடிகர்களும் திரைக்கதையோடு ஒன்றி போகிறார்கள். ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. சண்டை காட்சிகளை அருமையாக எடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நுனி. ஹாலிவுட் தரத்தில் இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல எடிட்டிங் வேற லெவல். படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிறதுனால இந்த படம் எந்த அளவிற்கு குடும்ப ரசிகர்களை கவரும் என்று தெரியல.